ஹலோ காய்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எபிலிட்டி பட் ஓபி பண்ணிடுமாங்கல 20 சாப்டர் பார்க்க போகிறோம். கடைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டனில் கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் கடைக்குள்ளே போனாமா. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாங்கல்ல எல்லோரும் கொரிய பேர் மாதிரி தான் இருக்குது. நம்ம போக போக பார்த்தீங்கன்னா பேர் மாட்டிங்கன்னா நம்ம ஜியோ ஃபேனும் பார்த்தீங்கன்னா வெளியே வரோம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சுட்டு வெளியே வரோம். வந்தோடனே எல்லோரும் இந்த பாராட்டுவாங்க. இந்த ஸ்டேட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு வெளியே இருந்திருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யோசிச்சுருக்கிறான். பிரின்சிபலே இவனை பாராட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் இமேஜினேஷன் பார்த்தீங்கன்னா யோசிச்சுருக்கிறான். அவன் வெளியே வந்து பார்க்குறான். நான் எல்லோரும் குரூப்பாக பேசுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் என்ன பண்ணுறான், உள்ளே வந்து பிரின்சிபல்னால் இந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்து சொல்கிறான் பாருங்கள். இவனும் வெளியே வந்துட்டான்னு சொல்லிட்டு பிரின்சிபலை பார்க்குறாரு. கவலைப்படுறாரு பாருங்க. இந்த ஸ்டேட்டில் செகண்டாக வந்திருக்காரு, சந்தோஷப்படுவான்னு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்ல பாருங்க. என்ன செகண்டாக சொல்லிட்டு அவன் மைண்ட் ஃபுல்லாக ஓடுது. கவலைப்படுறாரு பிரின்சிபல். கவலைப்படுறாருங்க பிரின்சிபல். நான் ஒன்றும் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு வந்து ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. பிரின்சிபல் ஓகேப்பா ட்ரை பண்ணுப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லூஃபன் அவன் ஆன்ட்டி பார்த்தீங்கன்னா ஷாக்காகி பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஃபுல்லாக ப்ரெஸ்ஸாக இருக்காரு. பார்த்தீங்கன்னா மீடியாவாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா லூஃபன் சண்டை போட்டால அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. லூஃபன் ஸ்கோர் என்னான்னு சொல்லிட்டு லூஃபனை ஃபோன் எடுத்து பார்க்குற பாருங்க. லூஃபன் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா அது மிஸ்டேக்காக இருக்கும், ஒன்றும் அப்லோட் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா லூஃபனை வின் பண்ணுறதுக்காக ரிவார்ட்ஸ்லாம் தராங்க. ட்ராகன் டைம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு தராங்க. அது மட்டும் இல்லாமல் டர்பல் பாய்சன் சொல்லிட்டு ஒரு பாய்சன் தராங்க. இந்த பாய்சன் பார்த்திங்கன்னா ஒரு ட்ராப் பட்டாலே இருக்கிற எல்லோரும் செத்துருவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்மரை தர இந்த ஆர்மர் பார்த்திங்கன்னா இல்லை பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணாலும் 30 செகண்ட்ஸுக்கு உனக்கு எருமையாகன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லூஃபன் பார்த்திங்கன்னா அது ஏற்றுக்கிறான். ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஏற்றுக்கிறான். லூஃபன் ஒரு ஸ்க்ரோர் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்குது, நீ ஃபஸ்ட் பிளேஸில் வந்துட்டு சொல்லிட்டு கியூன் வந்து சந்தோஷமாக பேசுகிறாங்க பாருங்க. சொல்கிறது இன்னொரு ஃபைட் பண்ண வீடியோ அவங்க பார்த்து தப்பா என்ன இந்த மாதிரி பண்ணுறா சொல்லிட்டு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதுமாரி நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் லூஃபன். நீ இந்த ஃபஸ்ட் பிளேஸ் வந்தனால எல்லா யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உன்னை கையில் போட்டுக்கு பார்ப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரின்சஸ் மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பிரின்சஸ்லாம் இருக்காங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையான்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணுறாரு பாருங்க. லூஃபன் ஓகே நான் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் கீழ் வந்து பர்பிள் கார்டு தரேன். இந்த கார்டு வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு மேலே ட்ராகன் காயின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு லூஃபன் ஷாக்காக பார்க்குறான். பார்த்தீங்கன்னா இது ஏற்றுக்கோ நிறைய கியூன் 5 ஒன்று கொடுத்தா அது வாங்குற பைக்கலன்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கான்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. டேடி கிண்டர் பண்ணாருன்னு சொல்லிட்டு கியூன் பார்த்தீங்கன்னா அவங்களோட வில்லாக்கு லூஃபன் கூட்டின்னு போகிறான். நார்த்து சைடில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் தான் காமிக்கிறாங்க. அந்த ஃபாரஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வேன் உள்ள என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸோ பாடிக்கிட்ட உள்ள வராங்க. சொன்ன ட்ராகன் டைமர் பேர் டைசன் நாங்கள் லெவல் 19 தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிரின்சஸ் பேசிட்டு வராங்க பாருங்கள். இந்த சீனில் ஒரு ட்ராகன் காமிக்கிறாங்க. இந்த ட்ராகன் பேர் பார்த்தீங்கன்னா அராமா ட்ராகன் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த ட்ராகன் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காங்க. அவன் பார்த்தா ஜின் டைசன். அவன் பார்த்தீங்கன்னா 19th லெவலில் இருக்கான்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ் லெவல் மோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் டைசன் அராமா ட்ராகன் அட்டாக் பண்ணுறதுக்கு தான் போயிருங்க. நம்ம அராமா ட்ராகன் பார்த்தீங்கன்னா நம்ம ஜின் டைசன் தான் தூக்கி வீசுகிறாங்க பாருங்க வாழால். ஜின் டைசன் பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்றோம். மேலே போனோன்னு அராமா ட்ராகன் பார்த்தீங்கன்னா ஒரு வாழால் ஒரு அடிக்கிட்டு பாருங்க. நம்ம ஜின் டைசன் பார்த்தீங்கன்னா அவனோட ஈட்டிட்டு அந்த மாஸ்டரோட நெஞ்சில் குத்திடுறான் பார்த்தீங்கன்னா ஆட்டில் குத்திட்டு லேண்ட் ஆகிறான் பாருங்கள். நம்ம பிரின்சஸ் ஓரளவுக்கு இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணியிருக்கேன் பிரின்சஸ், நீங்கள் வந்திருக்கு என்னை பார்த்துக்க ரொம்ப நன்றி சொல்லிட்டு அவனை சொல்கிறான். இவனை மாதிரி இருக்கணும் நீ இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பாடிக்கிற பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணுறாங்க. சொல்லுங்கள் பிரின்சஸ் உங்களுக்கு நான் எந்த வேலை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்கிறான் பாருங்கள். சவுத் ஏஷியாவில் பெரிய பிக் எக்ஸாம் நடக்குது. அந்த எக்ஸாமில் நீ பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு கலந்துக்குன்னு நீ ஃபஸ்ட் பிளேஸ் வின் பண்ணு சொல்லிட்டு பிரின்சிபல் சொல்கிறான் பாருங்க. அவனும் பார்த்தீங்கன்னா ஓகே பிரின்சஸ் நீங்கள் சொன்னது சரின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஆனால் எக்ஸாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவன் செகண்ட் பிளேஸ் வந்திருப்பான், லூஃபன் ஃபஸ்ட் பிளேஸ் வந்திருப்பான். சரி வேஸ்ட் பீஸாக இருக்கேன்னு ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் திட்டிருப்பான். இது பார்த்தீங்கன்னா பாஸில் இருந்தது. பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் வந்து நான் அவங்ககிட்ட பேசுனதுன்னா பாஸில் நடந்தது. நீ ஒன்றுத்துக்கு லாக்கி இல்லை வேஸ்ட் பீஸ்லாம் சொல்லிட்டு பிரின்சஸ் சொல்லியிருப்பா பாருங்கள். பிரின்சஸ் எனக்கு கவலைப்படாதீங்க, அந்த லூஃபன் பார்த்தீங்கன்னா நான் சும்மா வர மாட்டேன், உங்களுக்கு ராயலிட்டியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அவனும் சொல்லியிருப்பான். பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா நீ பாக்கெட் என்ஜாய் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அங்கேருந்து கிளம்புறா பாருங்க. பிரின்சஸ் பாடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் வந்து இவனை மாதிரி இந்த ரயிலில் கூட வரேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஓகே பிரின்சஸ் நான் அவனை மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பாடிக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணின்னு வந்துன்னு இருப்பான். பிரின்சஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சும்மா வர மாட்டான், அவனுக்கு கொன்னுவான்னு சொல்லிட்டு பிரின்சஸ் வெறித்தனமாக சொல்கிறா பாருங்க. இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடுமா. நெக்ஸ்ட் சாப்பில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா லூஃபன் தான் காமிக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா லூஃபன் அவங்க ஒரு வில்லா கொண்டு வந்திருக்காங்க. வில்லா கொண்டு வந்தோடனே லூஃபன் நீ எந்த அகாடமியில் சேர்ப்பேன்னு சொன்னால் நானும் அதில் செய்வேன், ஏன்னா ஃப்யூச்சரில் நானும் பார்த்தீங்கன்னா பார்ட்னர் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினுக்கிறாங்க. லூஃபன் பார்த்தீங்கன்னா ஓகே நான் எந்த அகாடமியில் செய்வேன்னு சொல்லிட்டு அப்புறமா சொல்கிறேன், இவன் பெஸ்ட் கொடு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபன்னு சொல்கிறான் பாருங்க. நம்ம கியூனை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் ஆகுறாங்க. நான் சொல்லிட்டு இவன் சொல்லவே மாட்டேன்னு
இந்த பாரு லூஃபன் எந்த அகாடமியில் சேருன்னு சொல்லு, நான் அப்புறம் அந்த அகாடமியில் சேருன்னு சொல்லிட்டு சொல்கிறா பாருங்க. லூஃபன் சொல்கிறான் ஓகே நான் முடிவு பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு லூஃபன் சொல்கிறா பாருங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் கிண்ணத்தில் 5 ஸ்டேட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டேட்டில் ஒரு லீடர் இருப்பாங்களா, அந்த லீடர் தான் வராங்க. ஏன்னா லூஃபன் அவங்க கைக்குள்ளே போட்டுக்கணும்னு சொல்லிட்டு லூஃபன் பார்க்குற இனிமே பேச மாட்டீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. டெக்னிக் ப்ரீஸ்ட் மாதிரி எதுக்கு ஒருத்தன் உன்னோட ஃபைட் வீடியோனா நான் பார்த்துருக்கோம், நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு, எங்கள் குரு வந்து செஞ்ச அகாடமி வந்து சென்டர்னு சொல்லிட்டு அவனு பேசினுக்கிறான் பாருங்க. பக்கத்தில் இருக்க ஒருத்தையும் பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்க, என்னோட அகாடமியில் வந்து சென்டர் ஒரு என்ன தரேன்னு சொல்லிட்டு பேசினுக்கிறான் பாருங்க. பேசிட்டு பார்த்தீங்கன்னா குரு நீ சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்துனுக்கிறான். அந்த பொண்ணு அந்த லீடர் பார்த்தீங்கன்னா உன் என்ன வேணால் நான் தரேன்னு சொல்லி அந்த மாதிரி பேசினு இருப்பாங்க. அவன் என்னோட அகாடமியில் அவன் என்னோட அகாடமின்னு சொல்லிட்டு எல்லோரும் சண்டை பண்ணிருப்பாங்க. டக்குன்னு ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிற மென்டலாக டேலண்டாக இருக்க கூட நீ வந்து சேர்ந்துட்டேன் அகாடமிக்கு, இன்னும் நேஷ்னல் எல்லாம் உனக்கு நான் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறதுக்கு ஒன்று அப்ரோச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறா போகிறேங்க. அவங்களும் நம்ம லூஃபனை பார்க்குறோம். என்ன இது நேஷ்னல் ட்ரெயினான்னு சொல்லிட்டு லூஃபனுக்கு ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி பார்த்துனுக்குறான். பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகி பண்ணுங்கிறாங்க. என்ன நேஷ்னல் ட்ரெயினில் இவர் சொல்கிறோம், என்னால் நம்ப முடியலையே. நான் நேஷ்னல் ட்ரெயினில் பார்த்தேன்னு வச்சுக்கிங்க, நேஷ்னல் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா மற்ற 23 கண்ட்ரி இருக்குது. அந்த கண்ட்ரியில் இருக்கிற மோஸ்ட் பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ்னால் இந்த ட்ரெயினில் சண்டை போட வருவாங்க. சண்டை போட்டு அவங்களுக்கு வெற்றி ஆகிறவங்களுக்குன்னா வின் ஆகிறவங்களுக்குன்னா அவங்களுக்கு மேஜிக் வெப்பன்ஸ் மட்டும் அவங்களுக்கு கேட்டு நான் தரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசினுக்கிறாங்க. நம்ம ப்ரீஸ்ட் அந்த ஸ்பை பண்ண ஷாக் ஆகி பண்ணுங்கிறாங்க. என்ன இது நிறைய நேஷ்னல் ட்ரெயினில் இவங்க உண்மையாக சொல்கிறாங்களான்னு சொல்லிட்டு பேசினுக்கிறாங்க. அவங்களும் பண்ணிங்கன்னா உனக்கு ஓகே வேணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க. லூஃபன் ஏச்சுனுக்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் பாப்பு ஆகி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மேப்பு அன்லாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு லூஃபனுக்கு சொல்லிட்டு பாருங்கள். லூஃபன் பார்க்குறான் இந்த மாதிரி நான் இப்போ ஸ்டார்டிங் தான் பார்த்தேன், அதுக்கு இப்போ தான் மேப்பு அன்லாக் ஆகுதுன்னு சொல்லிட்டு பேசினுக்கிறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா லூஃபன் பார்த்தீங்கன்னா சேஃப் ஜோனில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறான். சேஃப் ஜோனில் தான் இருக்கான். லூஃபன் ஒத்துக்கிறான். நீங்கள் சொன்னது ஒத்துக்கிறான்னா எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்னு சொல்கிறான் பாருங்கள். என்ன ரெக்வஸ்ட்னு அவங்களுக்கு கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிலின்னு கூப்பிட்டு லூஃபனை கிளம்புறான் பாருங்கள். அந்த வீடு நான் போட்டிங்கன்னு ஆண்டிலின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுறாங்க. ஆண்டனி நீங்கள் கிளம்புனா சொல்லிட்டு லூஃபனை கேட்குறான் பாருங்க. ஆண்டனின்னு பார்த்தீங்கன்னா சைல்டுஹுட் நீ நீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபீலாக பேசினுக்கிறாங்க. கீழே ஒரு ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா காரில் வராங்க கிளம்புனாமான்னு சொல்லிட்டு நம்ம லூஃபனை பார்க்குறோம். நீங்கள் 2 பேரும் அந்த ட்ராகன் கேபிட்டல் அகாடமிக்கிற வரீங்களா சொல்லிட்டு கேட்குறான் பாருங்க லூஃபனும். நம்ம க்யூன் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவன் அதுக்காக வரல உனக்காக வர சொல்லிட்டு போட்டு கொடுத்துறா பாருங்க. அந்த க்யூன் பார்த்தீங்கன்னா அதை ஃபீல் பண்ண அதை பண்ணிங்கன்னா வைக்கப்படுறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தீங்கன்னா லூஃபன் கேட்டுப்பாள் எனக்கு ஒரு கண்டிஷன் சொல்லணும்னா கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அங்கே ஆன்டி இன்னும் பார்த்தீங்கன்னா அவங்க கூட வரணும்னு சொல்லிட்டு கேட்டிருப்பா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஆன்டினேட்டுக்கு ப்ரெஷர் பவர் இருக்குது, செஃப் மாஸ்டர் செஃப் பவர் இருக்குன்னு சொல்லியிருப்பா. அதனால தான் அவங்களும் ஒருத்திருப்பாங்க. ஆண்டிலிருந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுங்கிறாங்க. டக்குன்னு காரில் ஏறிங்க வாங்க காய்ஸ் போனான்னு சொல்லிட்டு ஆண்டிலிருந்து வராங்க பாருங்கள். கார் எடுத்துக்கின்னு ஃப்ளைட் எடுக்கிறதுக்கு வந்துடுறாங்க. ஒருவே நம்ம கிளம்ப போகிறோமா சொல்லிட்டு லூஃபன் பார்த்துன்னுக்குறான். நான் பார்த்தீங்கன்னா கிங்டம் ட்ராகன் கேபிட்டல்னு சொல்லிட்டு அந்த சிட்டிக்கு வந்துடுறாங்க பாருங்கள். இதான் அந்த சிட்டின்னு சொல்லிட்டு லூஃபன் பார்த்துக்கிறான். எங்கே இருக்குது அகாடமின்னு சொல்லிட்டு அவனை பார்த்துக்கிறான் பாருங்கள். டக்குன்னு பின்னாடி ஏதோ சென்ஸ் பண்ணி திரும்புகிறான் பாருங்கள். திரும்பினா ஒரு கார் பார்த்தீங்கன்னா ஒரு கார்லேருந்து எடுத்து வைக்கிறாங்க பாருங்கள். யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்சஸ் தான் வராங்க. யாரும் பார்த்தீங்கன்னா சைக்கோ பிரின்சஸ் தான் வராங்க. நம்ம ட்ராகன் கேபிட்டல் அகாடமி கொண்டுட்டோமா சொல்லிட்டு பார்த்துக்கிறாங்க பாருங்கள். பார்த்தீங்கன்னா முன்னாடியே லூஃபன் இருக்கான் இவனான்னு சொல்லிட்டு அவங்களும் வெளித்தனமாக பார்க்குறாங்க பாருங்கள். நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் பார்க்குறாங்க. நம்ம ஆன்டி இன்னும் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகி பார்த்துக்கிறாங்க என்ன இவ்வளோன்னு சொல்லிட்டு. அந்த ட்ராகன் டைமரான Tyson இருப்பான் அவர் முடிவு வராங்க. இப்போ வர கொண்டுவான்னு சொல்லிட்டு நம்ம பாடிக்கிட்ட ஆன் பண்ணுறாங்க. இருந்தாலும் உள்ள முன்னாடி வராமல் பாருங்க. நம்ம பிரின்சஸ்லாம் தடுத்து நிறுத்துறாங்க இங்கே சண்டை போடாதீங்கன்னு சொல்லிட்டு. நம்ம லூஃபனை பார்த்தீங்கன்னா பார்க்குறோம் என்ன இங்கே எத்தனை பேர் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு. என்ன ஃபஸ்ட்டு ட்ராகன் டைம் செகண்ட் ட்ராகன் டைம் ஒரே டைம் வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம லீடர் கேட்குறாங்க பாருங்கள். இந்த அகாடமி லீடர் அவங்களும் ஷாக் ஆகி பண்ணுறாங்க. லூஃபனை ஷாக் ஆகி பார்த்துன்னுக்குறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன செகண்ட் ட்ராகன் டைமான்னு சொல்லிட்டு லூஃபனை அடிச்சா பார்க்குறான். நம்ம Tyson பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபன் பார்க்குறோம். அப்போ நீ தான் அந்த ஃபஸ்ட்டு ட்ராகன் டைம்னு சொல்லிட்டு நம்ம லூஃபன் பார்த்தீங்கன்னா அவனை பார்க்குறேன். இந்த இடத்துல இந்த சாப்டர் மாதிரி நம்ம நெக்ஸ்ட் சாப்டரில் பார்க்கலாம். பாய்.